இன்னைக்கு டே 22 வந்து வியூஸ் டாபிக் பத்தி பார்க்க போறோம். வியூஸ்ன்றது வந்து ஒண்ணும் இல்ல. இட் இஸ் எ விர்ச்சுவல் டேபிள். இப்போ வந்து ஒரு பர்ட்டிகுலர் கொரிய வந்து நம்ம திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பதிலா அதுக்கு வந்து ஒரு வியூவா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த அந்த வியூவை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அந்த கொரி ரிசல்ட் என்னவோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வியூஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் வியூ, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வியூ, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் வியூ, மெட்டீரியலைஸ்ட் வியூ, நெக்ஸ்ட் வந்து இன்லைன் வியூ. மொத்தம் இந்த 5 டைப்ஸ் இருக்கு. ஓகே, இது என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி வியூ இஸ் அன் விர்ச்சுவல் டேபிள். ஓகேவா, இது வந்து நம்ம ஒரு வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நம்ம என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஒரு இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, சீக்வன்சஸ், ப்ரொசீஜர், பேக்கேஜ், இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டாக தான் கிரியேட் ஆகும் எஸ்கியூஎல் டெவலப்பரை பொறுத்தவரையும். ஓகேவா, ஸோ ஒரு வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கேட்டகரியில் தான் வரும். இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு இப்போ பட் வியூ வந்து நம்ம சிங்கிள் டேபிள் வச்சு கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சும் கிரியேட் பண்ணலாம். மோர் தென் ஒன் டேபிள் வச்சு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் வியூ கேட்டகரியில் வரும். ஸோ இட் இஸ் கிரியேட்டட் யூஸிங் ஒன் ஆர் மோர் டேபிள்ஸ். ஓகே, ஸோ ஒரு வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இட் டசன்ட் டேக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகேவா, இதுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடையாது. இந்த பர்டிகுலர் இப்போ ஒரு கொரி எழுதி அதை வியூவா ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கொரி மட்டும்தான் ஸ்டோர் ஆகுமே ஒழிய அதை தவிர்த்துட்டு வேற எந்த ஸ்பேஸும் வந்து டேட்டா பேஸில் எடுத்துக்காது ஒரு வியூ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகே, ஓகே, வியூவில் வந்து எந்த ஒரு டேட்டாவுமே ஸ்டோர் ஆகாது. இப்போ நம்ம வியூ பண்ணி பார்க்குற எல்லா டேட்டாவுமே வந்து பேஸ் டேபிள்லேருந்து மட்டும்தான் வரும். வியூ அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக டேட்டா எதுவுமே ஸ்டோர் ஆகாது. ஓகேவா, all the data is fetched only from the base table. ஓகே, இப்போ சிம்பிள் வியூ பற்றி நம்ம பார்ப்போம். சிம்பிள் வியூன்றது ஒரு சிம்பிளஸ்ட் கொரியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் வந்து சிம்பிள் வியூ. ஓகேவா, சரி. நான் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வியூஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் நம்ம வியூஸ் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் டேபிள் வந்து இருக்குது. ஓகேவா, கஸ்டமர் டேபிளில் வந்து இருக்கிற எல்லா டேட்டாவுமே இருக்கும். சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இந்த மாதிரி பர்சனல் டேட்டா எல்லாமே இருக்குது ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து எல்லா சிட்டிஸ்லேயும் இருக்குது, எல்லா டேட்டாவுமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கான டேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகேவா, யூஎஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஎஸ் பேஸ்டு டேட்டா மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கவங்க யூஎஸில் ஒர்க் பண்ணுற டேட்டாவை பார்க்க முடியாது, அவங்க வந்து நம்ம டேட்டாவை வந்து பார்க்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து ரியல் டைமில் ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் வியூஸ் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க.
இப்போ பேங்க் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ எந்த பிரான்ச் வந்து அந்த பிரான்ச் ஸ்பெசிஃபிக் டேட்டா மட்டும்தான் பிக்கப் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நம்ம வியூஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம் நாங்க. லாஸ்ட்ல வந்து ரிலீஸ் சென்ட் பண்றப்ப, பிரான்ச் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்தந்த ரீஜனுக்கு ஒவ்வொரு வியூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணணும். அ இந்த மாரி ரியல் டைம் ஒர்க்கு வரும். ஓகேவா? சரி. சிம்பிள் வியூ. இப்போ கொரி எப்படி எழுதணும் அப்படின்னா, சின்டாக்ஸ் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ, வியூ நேம், அதுக்கப்புறம் ஆஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் போட்டு, அதுக்கடுத்து என்ன செலக்ட் கொரி நம்ம எழுதுறோமோ, அந்த கொரியை தான் வந்து இந்த வியூ வந்து ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ, வியூ நேம் வந்து கஸ்டமர் இந்தியான்னு வச்சுக்கிறேன். ஆஸ் நெக்ஸ்ட் வந்து இங்கே நான் என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறோமோ அது மட்டும்தான் வரும். வேர் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு வியூ கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணுறப்ப எப்போவுமே இந்தியாவில் இருக்க கஸ்டமர்ஸ் மட்டும்தானே வருவாங்க. அதர் கண்ட்ரிலேருந்து இருக்கிறவங்க வரமாட்டாங்க. ஸோ இந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு வியூவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இது வந்து இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வியூவை யூஸ் பண்ணி டேட்டா எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இந்த வியூ வந்து நிறைய வியூ கிரியேட் பண்ணுவோம். எந்தெந்த கண்ட்ரிலெல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து வியூஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரீஜன் ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம வியூ வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இப்போ வந்து எம்ப்ளாயி டேபிள் வச்சு ஒரு வியூ ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் வியூ, வியூ நேம் வந்து எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் விடபிள்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். வியூ வந்து அண்டர்ஸ்கோர் விடபிள்யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். ஆஸ் செலக்ட் கஸ்டம் எம்ப்ளாய் ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், salary, department ID, from employees, their salary greater than 14,000. ஓகே, இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அதே தான் இந்த வியூவுமே ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சரி, 12,000 மாற்றிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் பேர் வரும். ஓகே, இதை வந்து ஒரு வியூவை வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வியூ நேம் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். சரி, இப்போ அந்த டேட்டா வந்து பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூ நேம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இதே செலக்ட் வழி வந்து ரன் ஆகும். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அண்டர்ஸ்கோர் விடபிள்யூ. எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த செலக்ட் query கொடுத்த சேம் ரிசல்ட் தான் வந்து எனக்கு இங்கேயுமே கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் வியூ. சிம்பிள் வியூ வந்து ஒரு சிங்கிள் டேபிள் யூஸ் பண்ணி நான் ஒரு வியூ கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதான் வந்து சிம்பிள் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வியூ ஒர்க் ஆகும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் இருங்க. ஓகே, இந்த வியூலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இந்த ரீப்ளேஸ் கீவேர்டு இல்லாமல் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம்.
இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து போட்டு காட்டுறேன். ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு கிரியேட் வியூ நேம் ஆஸ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் ஆகும். சரி, அகெயின் சேம். இப்போ நான் வந்து வியூவில் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ 12,000 பதிலாக ஒரு 10,000 சொல்லி மாற்றிட்டு சேம் கொரி வந்து அகெயின் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்படி எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து எரர் வரும். ஏன்னா த நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு பை அன் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஆல்ரெடி ஒரு வியூ இருக்கிறதுனால இதுக்கு மேலே வந்து என்னால் வியூ கிரியேட் பண்ண முடியல. அப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா இங்கே தான் வந்து கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ வந்து இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இருக்கிற வியூ வந்து புது வியூ இப்போ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வேறு மாற்றிருக்கோம் அப்படின்னா இருக்கிற வியூ வந்து இது ரீப்ளேஸ் பண்ணிடும். இந்த புதுசாக எக்ஸிக்யூட் பண்ணுற வியூ. ஓகேவா? அதுக்கு தான் இந்த ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் வியூ நேம்னு கொடுத்தும் க்ரியேட் பண்ணலாம். செகண்ட் டைம் அதே வியூவில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி கிரியேட் அ ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியே ஆகணும். இனி பார்க்கல பிஎல்எஸ்கியூல ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மோஸ்ட்லி இந்த ஆர் ரீப்ளேஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி. இதுதான் வந்து கிரியேட்டுக்கும் ரீப்ளேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஓகே, சரி. இந்த வியூஸே யூஸ் பண்ணி டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியும். டிஎம்எல்ஸ் லைக் இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலீட்டு இது எல்லாமே வந்து இந்த வியூ வச்சுமே நம்ம பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதே வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணி செக் பண்ணலாம். டிஎம்எல் யூஸிங் வியூஸ். ஓகே, சரி சரி. இப்போ வந்து நம்ம ஒரு டிஎம்எல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வியூஸை போயிட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா வந்து வியூவில் தான் டேட்டாவே இல்லை இல்லையா? ஸோ வந்து பேஸ் டேபிளில் தான் எப்போயுமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் டேபிளில் தான் டேட்டா இன்சர்ட் ஆகும். ஓகே, the DML operations only reflect in the base table. ஓகே, சரி. இப்போ ஒரு இன்செட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த வியூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து ஒரு 4 காலம்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ மெயின் டேபிளில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 to 8 காலம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு இன்செட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4 காலம்க்கு மட்டும்தான் வேல்யூஸ் இன்செட் ஆகும். மற்ற காலம் எல்லாத்துக்குமே வந்து நல்லு வந்து பாஸ் ஆகும். சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம மெயின் டேபிளில் வந்து இந்த இன்செர்ட் பண்ணுறப்ப இப்போ டேட்டா இல்லாத டேபிள்ஸ் காலம்ஸ் எல்லாமே வந்து நாட் நல் ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் டேட்டா இன்செர்ட் ஆகும். இல்லை அப்படின்னா நல் ஃபங்க்ஷன் போயிட்டு இன்செர்ட் ஆகிறப்ப நமக்கு எரர்ஸ் வரும். ஸோ ஒரு இன்செர்ட் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா மற்ற காலம்ஸில் வந்து நல் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஓகே, அதாவது நாட் நல் கன்ஸ்டன்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எரர்ஸ் வந்துடும். ஓகே, சரி. இப்படி வந்துச்சு அப்படின்னா இன்செர்ட் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. சரி, ஒரு அப்டேட் வந்து பண்ணி பார்ப்போம். யூஸிங் வியூஸ் அப்டேட் வியூ நேம் அப்டேட்லாம் சேம் சின்டாக்ஸ் தான். அப்டேட் வியூ நேம் செட் salary equal to 14,000 where employee ID equal to 146 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 146. ஓகே, இந்த 146 ஜான் வந்து நான் ஆல்ரெடி 14,000 தான் இருக்கேன். சரி, 15,000 மாற்றுறேன். ஜான்
ஜான்ற எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி வந்து அப்டேட் பண்ணுறேன் 15,000. ஓகே, ஒன்று அப்டேட்டட். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூஸை வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வியூஸை வந்து செக் பண்ணோம் அப்படின்னா அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா, சரி மெயின் டேபிளையும் செக் பண்ணலாம். இங்கே வந்து அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 146 எம்ப்ளாயி வந்து 15,000 வந்து இங்கேயும் அப்டேட் ஆயிருக்கு. பட் ஆனால் வந்து கமிட் பண்ணல நம்ம. ஸோ வந்து இன்னும் டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா, சரி நான் ஓகே கமிட் பண்ணிடுறேன். கமிட் பண்ணிட்டு இப்போ எம்ப்ளாயி டேபிளில் சாரி ஐ மீன் வியூஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் ஆயிருக்கு. சரி அகெயின் ஒரு அப்டேட் வந்து ஒன்று பண்ணுறேன். அப்டேட் ஓகே 205 இந்த எம்ப்ளாயி வந்து நான் சேலரி வந்து கம்மி பண்ணுறேன், 5,000 மாற்றுறேன். ஓகேவா, அப்டேட் பண்ணிட்டேன் 205க்கு. வியூவை செக் பண்ணுறோம் அப்படின்னா 205 வந்து வரல. ஏன் வரல அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லு. தெரியலையா? ஃபர்ஸ்ட் முடிஞ்சது, இது கரெக்டாக. சரி ஓகே, வேற பாண்டியார் கார்த்தி சொல்லுங்க. இந்த 205க்கு நான் 5,000 சேலரி அப்டேட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து வியூவில் வரல. ஓகேவா, சரி எம்ப்ளாயி டேபிளில் செக் பண்ணுறேன் வந்திருக்கா இல்லையா. 205 கஸ்டமர் 205க்கு வந்து 5,000 அப்டேட் ஆயிருக்கு. இந்த டேபிளில் வந்து வந்திருக்கு, ஆனால் வந்து வியூஸில் வரல. ஏன்னா நம்ம கமிட் பண்ணல. இல்லையே, முதல்லயே கமிட் பண்ணாம வந்துச்சு. ஆமா, அந்த நல்லுலாம் இருக்கு சார், அதனால கமிஷன்ல நல்லு இருக்கு. இல்ல அதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை, தேவையே இல்லை. ஓகே, தெரியல காட்சி ஒன்று தெரியுமா? டேபிளில் வந்திருக்கு, வியூவில் வந்து வரல சேலரி 5,000. ஏன்? இப்பயாவது சொல்லுங்க என்கிட்ட. ஆன்சர் உங்களுக்கு காட்டுறேன் நான், இதை பார்த்தா சொல்லுங்க. பேஸ் டேபிள் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றீங்க. இல்லையா, அப்டேட் பண்ணோம் அப்படின்னா பேஸ் டேபிளில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆனால் வியூவில் தானே வரல. ஆன்சர் உங்க கண் முன்னாடி தான் வச்சிருக்கேன், பார்த்து சொல்லுங்க. ஆமா, ஓகே ஓகே. இதுவா ப்ரோ, மேல சேலரி கிரேட்டர் than 10,000 போட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இங்கே நான் வந்து வியூ கிரியேட் பண்ணுறப்ப சேலரி வந்து கிரேட்டர் தேன் 10,000 தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பட் நான் இப்போ அப்டேட் பண்ணது 5,000 கொடுத்தோம். ஸோ இந்த செலக்ட் query ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த 5,000 வந்து வராது. கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். அதனால வியூலையும் நமக்கு வரல ரெக்கார்டு. ஓகே, இதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் வருதோ அதுதான் வரும். ஓகே, அதனால தான் இங்கேயும் வரல நமக்கு. சரி, புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி? இப்போ ஓகே. சரி விஜய். ஓகே ப்ரோ, ஓகே சரி ஓகே, அட்டென்டிவாக இருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து இப்போ இந்த டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, ரீட் ஓன்லி அப்படின்னு சொல்லி இருக்குது. உங்களுக்கு பொதுவாகவே ரீட் ஓன்லினா ஆக்சஸ் வந்து ரிவோக் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு ரீட் ஒன்றுன்னு சொல்லி கொடுப்போம். ஓகேவா, அதே சேம் அப்ரோச் வந்து நம்ம வியூஸ்லேயும் பண்ண முடியும். இப்போ ஒரு வியூ வந்து கிரியேட் பண்ணுறேன், சேம் வியூவை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே,
இப்போ நான் இங்கே கிரியேட் பண்ணுறப்ப லாஸ்ட்டில் வந்து வித் ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் வியூக்கு வந்து வியூவர் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? எடிட் பண்ண முடியாது, டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே, பர்டிகுலர் ரீஜியனுக்கு வந்து நம்ம வியூவர் ஆக்சஸ் மட்டும்தான் கொடுப்போம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் டேட்டாவை பார்க்க தான் முடியணும் அப்படின்னா இந்த வித் ரீட் ஒன்லி மட்டும் தான் கொடுப்போம். ஓகேவா? அவங்களால டேட்டா வந்து எடிட் பண்ணவே முடியாது. ஈவன் இந்த வியூஸ் யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ண முடியாது. பட் நம்ம பேக்கெண்டில் வந்து டேபிளில் வந்து டைரெக்டாக டிஎம்எல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த வியூவை யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து நான் ஒரு டிஎம்எல் பண்ணி பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, 205 வேணா, 201 எடுத்துக்கிறேன், அதுதான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து டிஎம்எல் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எரர் வருது. cannot perform a DML ஆப்ரேஷன் ஆனால் ரீட் ஒன்லி வியூ அப்படின்னு சொல்லி நமக்கு டைரெக்டாக வருது, பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ரீட் ஒன்லி ஃபங்க்ஷன்ஸு. இதை யூஸ் பண்ணி நம்ம ரியல் டைமில் பண்ணுறது தான் இதெல்லாமே. பட் மோஸ்ட்லி வந்து எப்படி ரியல் டைமில் இருக்கும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வியூக்கு வந்து நம்ம ரீட் ஒன்லி போடுறதுக்கு பதிலாக இந்த யூஸருக்கே வந்து நம்ம ரீட் ஒன்லி தான் கொடுப்போம். இப்போ நம்ம ரோல்ஸ் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, யூசர்ஸ் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அப்போயே வந்து ரீட் ஒன்லின்னு கொடுத்துட்டா எந்த டிஎம்எல் ஆப்ரேஷனுமே பண்ண முடியாது அவங்களால. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ டெஸ்டிங் டீம்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களால வந்து டேட்டா வந்து எதுவுமே பண்ண முடியாது, ஜஸ்ட் ரீட் ஒன்லி மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கும். இது வந்து இந்த ரீட் ஒன்லி நமக்கு வியூ ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ரீட் ஒன்லி. ஓகே, இந்த எரர் வந்துச்சு அப்படின்னாலே வியூவில் வந்து ரீட் ஒன்லி ஆக்சஸ் இருக்க வியூ வந்து நம்ம டிஎம்எல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி மீனிங். சரி, இப்போ மெயினாக வந்து வியூவோட யூசேஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுலேயே வந்து இப்போ டேபிளில் இருக்க காலம்ஸ் வந்து நம்மளால் மாஸ்க் பண்ண முடியும். இப்போ ஒரு கார்டு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கார்டு நம்பர், சிவிவி அண்ட் எக்ஸ்பைரி டேட், இது மூணுமே வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் கார்டோட கார்ட்ஸ். இப்போ நம்ம ஓடிபி இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வந்து பணத்தை எடுத்துட முடியும் இல்லையா? இந்த மூணு விஷயமே வந்து நமக்கு மட்டும் இல்லை, பேங்க்கில் இருக்கவங்களுக்கு இது தெரியக்கூடாது. கரெக்டாக? அப்படி இருந்தால் மட்டும்தான் இது செக்யூர்டாக வந்து இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கனாலுமே அவங்களாலே இந்த மூணு விஷயத்தையும் வந்து கஸ்டமரோட கார்டு நம்பர், சிவிவி, எக்ஸ்பைரி டேட், இது மூணுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஈவன் தோ அது யாராக இருந்தாலும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்கள டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலுமே யாருனாலையுமே இந்த மூணு இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வியூஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காம்ப்ளெக்ஸான ஒரு கொரி, இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் வியூ தானே பார்த்தோம். இதுவே நான் காம்ப்ளெக்ஸ் வியூ அப்படின்னா மல்டிபிள் டேபிள் வச்சு பண்ணுவோம். ஸோ ஃபார் ரெடியூசிங் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கொரி வந்து இந்த வியூஸ் போகிறோம். reducing the complexity of the query, இதுக்காகவும் நம்ம வியூஸ் வந்து போகிறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வியூ வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது அப்படின்னா சிமிலர் தான். நம்ம டேபிளை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோமோ அதே தான். டிஇஎஸ்சி வியூ நேம் வந்து எம்ப்ளாயிஸ் அண்டர்ஸ்கோர் வியூடபிள்யூ. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம வியூ வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கலாம், என்னென்ன டேபிள்ஸ், சரி என்னென்ன காலம்ஸ் அண்டு டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம்.
சரி. இது இல்லாம வந்து நான் முதல்ல சொன்ன மாரி காம்ப்ளெக்ஸ் வியூ பார்த்தீங்க அப்படின்னா, இ- இப்போ பர்ட்டிகுலர் வியூல வந்து எனி சப்குவரிஸ் ஆர் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், செட் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன், டிஸ்டிங்க்ட் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னாலுமே இந்த அது வந்து காம்ப்ளெக்ஸ் வியூன்ற கேட்டகரியில தான் வரும். ஓகேவா? இஃப் if the select query contains more than one table, analytical, aggregate, set operator, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே இது வந்து காம்ப்ளெக்ஸ் வியூ. ஓகேவா? சரி, இப்போ கொரி வந்து சிமிலர் கொரி தான். அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்க ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதே தான் நமக்கு ரிசல்ட் எடுத்துகிட்டு வரும். ஓகே, இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொரி. ஓகேவா? ஏன்னா இங்கே நான் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்ட்டிஷன் பை சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி பேஸ் பண்ணி சேலரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ரேங்க் வந்து போட்டிருக்கேன். ஓகேவா? இதே நம்ம வந்து வியூவை கிரியேட் பண்ணலாம் வேணும்னா. ஓகே, ஸோ சேம் சின்டாக்ஸ் தான் கிரியேட் பண்ணி காட்டுறேன். காம்ப்ளெக்ஸ் வியூ வியூ நேம் வந்து டாப் ரேங்க். ஆஸ்ன்ற கீவேர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். இது இல்லை அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ரேங்க் கிரியேட்டட். ஸோ இந்த கொரியை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. டைரெக்டாக வந்து இந்த வியூ ரேங்க்ன்ற வியூவை கிரியேட் பண்ணியே நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இந்த சேம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னால் ரன் பண்ண முடியும். ஓகேவா? இது நான் சிம்பிளாக இந்த சின்ன கொரி கொடுத்துருக்கேன். ரியல் டைமில் வந்து 50 to 100 லைன்ஸ் இருக்க ஒரு சிங்கிள் கொரி வந்து சிங்கிள் செலக்ட் கொரி வந்து நம்ம வியூவில் யூஸ் பண்ணியிருப்போம். மல்டிபிள் டேபிள்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பெரிய கொரி வந்து திருப்பி திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அதை வந்து ஒரு வியூவை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? சரி, இந்த காம்ப்ளெக்ஸ் கொரியிலே வந்து டேபிள்ஸு, அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் மட்டும் இல்லை, ஒரு வியூவுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? 2 வியூ கிரியேட் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி ரெண்டுலேயும் காமனாக இருக்குது அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு ஜாயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேவா? சரி, இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் வியூ. இதுவரையும் பார்த்ததுல யாருக்கா டவுட் இருக்கா? டேபிள் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சோம்? நேம் ஆனா சேமா தான் இருக்கும். என்னது இது வியூ இல்ல இது டேபிள் நேம் எப்படி கண்டுபிடிச்சது? அதுவா? சரி, அது வந்து நம்ம இங்க பாப்அப் டிஸ்கிரைப் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாப்அப் டிஸ்கிரைபில் ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சம்டைம் இந்த ஓப்பன் டிஸ்கிரைப் வராது. இல்லை அப்படின்னா டிக்ஷனரி டேபிள் இருக்குல்ல, வியூஸுக்கு தனியாக டிக்ஷனரி டேபிள் இருக்கும், ஆல் அண்டர் ஸ்கோர் வியூஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆல் அண்டர் ஸ்கோர் டேபிளில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் டிக்ஷனரி டேபிள் தான் போகணும். வியூஸ் நினைக்கிறேன். டிக்ஷனரி டேபிள் எல்லாத்தையும் வந்து ஆல் அண்டர் ஸ்கோர் சரி, இது இல்லாமல் வேறு வியூஸுமே இருக்கும் நிறையா. பார்க்குறேன்.
டிபிஏ வியூஸ்ன்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி டேபிள் இருக்குது. இதை பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். சரி, வியூஸ் அண்டர் ஸ்கோர் வியூஸ். ஆ சரி, யூசர் அண்டர் ஸ்கோர் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி டேபிள் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து வியூ எல்லாமே சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. வியூவு அதே வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுவுமே இங்கே இருக்கும். இப்போ நான் வியூ டபிள்யூன்னு சொல்லி ஒரு வியூ க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நம்ம எம்ப்ளாயி டேபிள்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுவுமே இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வியூ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு வியூ இருக்குது. இது வந்து எம்ப்ளாயி டேபிளில் இருக்கிற ஒரு வியூ. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஒன்லியா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இங்கே. இப்போ ரீட் ஒன்லி எஸ் அப்படின்னா அது ஜஸ்ட் ரீட் ஒன்லி மட்டும்தான், அதில் டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ என்னென்னு இருந்துச்சுன்னா நம்ம டிஎம்எல் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து ரீட் ஒன்லி. இப்போ லாஸ்ட்டாக நம்ம மாடிஃபை பண்ணப்போ ரீட் ஒன்லியாக நம்ம மாடிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ரீட் ஒன்லி ஒயின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதை யூஸ் பண்ணி இது வந்து ஒரு டேபிளா இல்லை ஒரு வியூவா அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். சரி, இப்போ வந்து ஒரு வியூ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அப்படி இல்லை அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து வியூ செக்ஷன்ஸ் வந்து போகும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டேபிளை பார்க்கும். டேபிளில் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வியூவில் செக் பண்ணும். அது வியூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வியூ வந்து அந்த செலக்ட் query ரன் பண்ணி நமக்கு டேட்டா வந்து பேஸ் டேபிள்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இதுதான் அந்த எஸ்கியூஎல் ஒர்க் ஆகும். சரி, ஓகேவா? என்ன ப்ரோ? இப்போ காம்ப்ளெக்ஸ் வியூ வந்து கண்டெய்ன்ஸ் மோர் தென் ஒன் டேபிள்னு சொல்லியிருக்கீங்களே, ஆமாம், அது என்ன மீன் பண்ணுது? இப்போ செலக்ட் கொரியிலே வந்து நம்ம இன்னொரு டேபிளோட டேட்டாவையும் ஆமாம் ரைட் பண்ணி வியூ வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஆமாம், இந்த செலக்ட் query தான் நான் சொல்கிறேன். இதிலே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்ல. ஆனால் இப்போ இதில் ஒரு டேபிள் தானே போட்டிருக்கீங்க. ஆனால் வந்து நான் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்ல. ஓ, ரேங்க் அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஃபங்க்ஷன், செட் ஆப்ரேட்டர், இது இல்லாமல் காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன் எது யூஸ் பண்ணோம்னாலுமே இது காம்ப்ளெக்ஸ் வியூ ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி ரெண்டு வியூவையும் அதில் வந்து அதே மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஆமாம், அதே தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபோர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு டாப் செக்ஷன் இருக்குது, அதை வந்து பார்த்துடலாம். இது மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஃபோர்ஸ் வியூ வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு டேபிளே இல்லை அப்படின்னாலுமே நம்மளால வியூ வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுதான் இந்த ஃபோர்ஸ் வியூ. இப்போ வந்து நான் ஒரு டேபிளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் சின்டாக்ஸ் வந்து ஃபோர்ஸ் வியூ. இங்கே வந்து நம்ம வியூ நேம்க்கு வந்து ஃபோர்ஸ் வியூ அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வியூ நேம் வந்து கொடுக்கணும். FVWன்னு சொல்லி கிரியேட் பண்ணுறேன். as select star from கஸ்டமர் டேபிள் இல்லைன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இருக்குது. கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் 1 இந்த டேபிள் வந்து கண்டிப்பாக இல்லை. சரி, டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இங்கே இதை செலக்ட் பண்ணி பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து டேபிளை வந்து ஆரக்கிள் வந்து செக் பண்ணுது. டேபிள் இல்லைன்னு உடனே வியூ வந்து செக் பண்ணுது, ஒருவேளை வியூவில் இருக்குமோ சொல்லி. வியூவும் இல்லை அப்படின்னா தான் டேபிள் ஆர் வியூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. பார்த்தீங்களா? இதுதான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வியூ டேபிளை செக் பண்ணுது, அடுத்து வியூவை செக் பண்ணுது. ரெண்டுமே செக் பண்ணும் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா. சரி, இப்போ வந்து இந்த டேபிள் கஸ்டமர் 1 அப்படின்ற டேபிளே வந்து இல்லை. ஆனால் அதுக்கு வந்து நான் ஒரு வியூ வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? கிரியேட் ரீப்ளேஸ் ஃபோர்ஸ் வியூ நேம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோர்ஸ் வியூ ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து வார்னிங் மெசேஜ் வருது, வியூ கிரியேட்டட் வித் கம்பைலேஷன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஏன்னா டேபிளே இல்லை இல்லையா? ஸோ அதனால் வியூ கிரியேட் ஆயிடுச்சு,
பட் ஆனால் கம்பைலேஷன் எரர்ஸால நமக்கு கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லி வருது. இப்போ அதே வியூ வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம். இப்படி ஒரு வியூ, இப்போ ஒரு காலமே டேபிளே இல்லை, ஸோ பேஸ் டேபிளே இல்லாத ஒரு வியூ அப்படின்னா இதுதான். ஓகே, பேஸ் டேபிளே இல்லை அப்படின்றதுனால நமக்கு இந்த எரர்ஸ் வருது. ஓகேவா, சரி. இப்போ நான் இந்த கஸ்டமர் 1 அப்படின்ற இந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள், டேபிள் நேம், ஐடி, நம்பர். சரி, இந்த டேபிளை வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ண உடனே இதில் என்னென்ன டேட்டா இருக்கோ, இல்லை என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ, அது எல்லாமே வந்துட்டு இந்த வியூஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க்ரனஸ் ஆயிரும். ஓகேவா, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஐடின்ற காலம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, டேட்டா எதுவுமே இல்லாததுனால எனக்கு எம்டியாக தான் ரிட்டர்ன் பண்ணுது. சரி, இதுதான் வந்து ஃபோர்ஸ் வியூ. கிரியேட் அ வியூ வித்தவுட் a base table. Create a view without a base table. Next வந்து when a base table is created, when a base table is created, view will be synchronized automatically. ஓகேவா, இதுதான் நான் இப்போ நம்ம வியூ கிரியேட் பண்ணிவிட்டு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேபிளில் இருக்க என்னென்ன டேட்டா இருக்கோ, ஸ்ட்ரக்சர் இருக்கோ, எல்லாமே வந்து வியூவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிங்க்ரனைஸ் ஆயிரும். ஓகேவா, இதுதான் இந்த ஃபோர்ஸ் வியூ. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வியூ கிரியேட் பண்ணுறோம் வித்தவுட் அ பேஸ் டேபிள். ஓகே, ஓகே, இதெல்லாம் வந்து சரி. இன்னைக்கு டாபிக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? காம்ப்ளெக்ஸ் வியூ பார்த்தோம், ஃபோர்ஸ் வியூ பார்த்தோம், டிஎம்எல்ஸ் பார்த்தோம், அண்ட் தென் சிம்பிள் வியூ பார்த்தோம். இது டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள்.